அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர தலைவர், நிறுவன தலைவர், மறைந்த மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 972ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கியதற்கு பிறகு சட்ட திட்டங்களை வகுத்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொதுச் செயலாளர் தேர்வு என்பது முறைப்படியாக கொடி கட்டுகிற தொண்டன், அடிமட்ட தொண்டனுடைய அதிமுக தொண்டனால் தான் பொதுச் செயலாளர் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று புரட்சி சட்ட விதிகளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட விதிகளின்படி 20 கிணங்க பொதுச் செயலாளர் என்பவர் கழக தொண்டர்களால், அடிமட்ட தொண்டர்களால், அவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார், கொடி கட்டுகிற தொண்டர் தான் ஒரு இயக்கத்தின் நாடி நரம்பு. அந்த தொண்டர் ஆடினார், கழகம் ஆடும். அந்த தொண்டர் அடங்கிவிட்டால் கழகம் அடங்கிவிடும். இயக்கத்தின் மைய மண்டபம் தொண்டர் தான், மாளிகையின் முகப்பும் அவன் தான், கொடி ஏற்றுபவனும் அவன் தான், அடிப்படுகிறவன் அவன் தான். உனக்காக என் உயிர் என்பான், எனக்கு என்ன என்று கேட்டறிவான். அப்படிப்பட்ட தொண்டரால் நிர்ணயிக்கப்படுகிறவன் தான் பொதுச் செயலாளர். ஆனால் தற்காலிக பொதுச் செயலாளர் என்ற இடமே, அதற்கான இடமே இல்லை என்பதை எம்ஜிஆர் மிக தெளிவாக தெரிவித்தார். ஆனால் கட்சி நடவடிக்கைக்கு ஆளாக்கப்பட்ட மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் அவர்கள் 2012ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு கட்சிக்குள்ளே வந்தார். கட்சிக்குள்ளே வந்த அந்த அம்மையார் அவர்கள் 2012ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி மன்னிப்பு கடிதத்தை கேட்டு, நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன், உங்களுக்கு தொண்டு செய்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்துவிட்டு அவர் கட்சிக்குள்ளே நுழைந்த நேரம் 2012 மார்ச் 31ஆம் தேதி. ஒரு கட்சியில் ஒரு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றால் 5 ஆண்டு காலம் கட்சியினுடைய அனுபவம் பெற்றவரால், கட்சியினுடைய தொண்டராக இருந்தவரால் வர முடியும். ஆனால் இந்த அம்மையார் வந்ததோ 2012 மார்ச் 31ஆம் தேதி. ஆகையால் தான் இந்த அம்மா பொதுச் செயலாளராக நிற்பதற்கு தகுதியற்றவர் என்பதை ஆணித்தரமாக ஆணி தெரிவித்துக் கொள்ள இருப்பேன். ஆகையால் இவருடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் மனுவை தந்திருக்கிறேன். மனு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த அம்மையார் பொதுச் செயலாளர் கூறுவதே தவறு. உண்மையான பொதுச் செயலாளரை அதிமுக தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது